டே 66 மூவி பார்க்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈகா தேட்டரில் தான் பார்க்க போகிறோம். நம்ம தேட்டரில் வந்து புதுசாக இன்னொரு தேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மூவி தான் பார்க்க போகிறோம். ஷோ டைமிங் 12:30 ஷோ தான் போகிறோம். ஹாய், டே 66 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம டெய்லி ஒரு மூவி நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 66th மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மூவி பார்த்துருக்கோன்னா தக் லைஃப். நம்ம கமல்ஹாசன் சார் அண்ட் எஸ்டிஆர் சார் நடித்த தக் லைஃப் மூவி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூவி வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. இவர் வந்து கமல் சார் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ அவருக்கு அடுத்து வந்து அவர் எஸ்டிஆர் அவர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கதையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி கதை தான். அண்ட் வந்து கதை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கேங்ஸ்டர் மூவி அண்ட் ஒரு ரிவெஞ்ச் மூவி தான். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாகவே வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்குமோ அந்த இதில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து கான்செப்டை கூட நமக்கு தமிழ் படங்கள் கூட வந்திருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி படம் தான். கதையில் வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ரொம்ப வந்து எதிர்பார்க்காத விஷயம் மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக வந்து அவங்க என்ன கதை நினச்சிருக்காங்களோ அதே வந்து ப்ளைனாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து எமோஷன் சீன் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து புதுசாக இருக்கும். ரொம்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் சில சீன் வந்து அந்த சீனோட சுச்சுவேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சாருக்கும் எஸ்டிஆர் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை வர மாதிரி வந்து ட்ரெய்லரே காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்துலேயே வந்து அதே மாதிரி வந்து இருக்குது. நான் இதில் என்ன ஒரு விஷயம்னா 90% ஆஃப் த ஸ்டோரி வந்து நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ கதையிலையுமே வந்து அப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க இப்போ அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் எதனா மாற்றுறாங்களா இல்லை ட்விஸ்ட் ஏதாவது வச்சு திருப்பி வந்து ரிவீல் பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்னன்றதை மேட்டர் நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருது. ஸோ இப்போ இது ஓவரால் மூவி வந்து எப்படின்னா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஸோ இப்போ ஒரு கேங்ஸ்டர்னால் இப்போ அவங்க ஒருத்தர் பெரிய இடத்துல இருக்கார். ஸோ அவரை சுற்றி இருக்கவங்க அவர் இடத்துக்கு வரத்துக்கு என்னென்ன ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி வேணால் மாறும். இப்போ வந்து சில படங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவருக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ உண்மையிலே கேங்ஸ்டர் அப்படி இருப்பாங்களா? ஸோ இப்போ அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்க அதெல்லாம் வந்து நினைப்பாங்களா? ஸோ அவரை வந்து ஏமாற்றிட்டு அந்த பிளேஸுக்கு வர பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ என்ன யார் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து படம் ஃபுல்லாக அந்த த்ரில்லுன்றது மேட்ரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மூவியுமே எடுத்திருக்காங்க. அண்டு இன்டர்வல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து எந்த விஷயமும் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கதையை வந்து பில்ட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அடுத்து அப்படி போகிற மாதிரி கதை ஒரு பக்கத்துக்கு போயிட்டே இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கதை கொஞ்சம் ஸ்லோவாகிடுது. ஒரு மாதிரி வந்து ஒரே சீன் ரொம்ப லென்த்தாக போகிறது. ஸோ அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியே திரும்பி அப்படியே வந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் அசோக் செல்வனும் இந்த மூவியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் 2ல் ஆல்ரெடி ஒரு பாபி சிம்மா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் போலீஸாக. ஸோ கிட்டத்தட்ட இவரும் வந்து அதே மாதிரி போலீஸாக தான் ரொம்ப 90% வந்து அந்த கேரக்டர் ஒத்து போகும். ஸோ அதே மாதிரி தான் இவரும் வராரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கதை பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் தான் இவங்க வந்து கேங்ஸ்டராக இருக்காங்க. ஓல்டு டெல்லின்னு காட்டுவாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நியூ டெல்லியாக காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் இவங்க இருக்க மாதிரி இவங்களோட கேங் வந்து இருக்க மாதிரி காட்டுவாங்க. அண்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கதைங்க வந்து கொஞ்சம் வேறு இதுக்கு மாறும். கோவா போவாங்க அண்ட் வந்து சிம்லா வரைக்கும் போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டே இருக்கும். பட் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுற ஆஃபீஸர்னு பார்த்தா இவர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார். ஸோ இவர் என்ன இதில் இருக்கார், என்ன ரேங்க்கில் இருக்கார், என்ன ரோலில் பண்ணுறாரு, ஸோ இவரோட மோட்டிவ் தான் என்னன்றதே நமக்கு கடைசி வரைக்கும் வந்து தெரியாது. அசோக் செல்வன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு இவங்ககிட்ட டீல் பேசுவார். அந்த டீலில் இவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்க அதை பண்ணாங்களான்றதை நமக்கு வந்து முழுசாக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை நம்பி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டுமே வந்து முன்னாடியே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து மேக்கிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்டு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பெருசாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபினிஷ் இருக்காது. நமக்கு வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருக்காது. என்ன இதுன்ற மாதிரி தான் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து
இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் மூவி பார்ப்பேன். இப்போது ஆல்ரெடி ஒரு மணிரத்னம் சார் எடுத்த மூவியை பார்த்தீங்கன்னா இந்த செக்கச்சிவந்த வானம் கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவருமே இந்த மூவியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை காட்டுற மாதிரி, ஸோ அந்த ஒரு இடத்துக்காக சண்டை போடுற மாதிரி மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மூவி வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, கிளைமேக்ஸ் டோட்டலாக வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு கமல் சார் அண்டு ஒரு எஸ்டிஆர் அவங்க 2 பேரும் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கமல் சார் நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் வந்து சில க்ளோஸ்அப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பார். எஸ்டிஆருமே வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அவருக்கு ஈக்குவலாக வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்து பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஒன்று ஒரு எஸ்டிஆர் வருது, ஒரு குகைக்குள்ளே பண்ணுற மாதிரி, அந்த ஃபைட் சீன்லாம் அந்த எஸ்டிஆர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ ஆக்ஷன் பிடிக்குன்னா கூட இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பாய்.